அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செய்யன் வகையில டே 33க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஆல்ரெடி இந்த மாடல்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கரெக்டா என்ன சொல்லியிருக்கோம்? 1 + 2 + எக்ஸெட்ரா n கொடுத்துட்டு 1³ + 2³ + எக்ஸெட்ரா n³ கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணா போதும். சரிங்களா? அப்போ இந்த 325 அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 325 × 325 5 25 2 2 10 12 1 3 15 16 2 10 1 2 4 5 2 6 அடுத்து 3 15 1 2 6 7 3 9 5 2 16 1 13 15 1 10 56 25 வரும். சரிங்களா? 10 56 25 சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து செகண்ட் சம். ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜா பூச்செடிகளும் முதல் வரிசையில 23, ரெண்டாவது வரிசையில 21, 19, கடைசியா 5 இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல ஏ வந்து என்ன 23, டி பொது வித்தியாசம் என்ன செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 21 - 23 ஆன்சரு -22 எல் வந்து 5 வரும். n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன n = L - a/d + 1 வரும். L வந்து எவ்வளவு 5 மைனஸ் a இருக்க இடத்துல 23 d இருக்க இடத்துல -2 + 1 5 - 23னா -18/-2 + 1 இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்க 9 + 1 10. அப்போ மொத்தமா எத்தனை வரிசை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 வரிசை இருக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது சம். எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 3x + 2 = 3x + 216. இந்த 3x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம் 3x × 3/2 எழுதிக்கலாம். -3x = 216. 3x காமனா வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்து என்ன வரும் 9 - 1 = 216 வரும். அப்போ 3x = 216. 9 1 போயிடுச்சுன்னா 8 பெருக்கல் ஈக்குவல் அந்த பக்கம் போனா வகுத்தல வரும். அப்போ 2 16 மிச்சம் ஒரு 5 56 7 8 56 27 வரும். இதை எப்படி எழுதிக்கலாம் 3³ எழுதிக்கலாம். பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் 2 நமக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வரும்னா 3 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இருக்கிற நம்பரை ஏறு வரிசையில எழுதுங்க. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். அப்போ 435 எப்படி எழுதிக்கலாம் 3 4 5. அடுத்து 876 6 7 8. அடுத்து 923 இதுல 2 3 9. அடுத்து 574 4 5 7. அப்ப இருக்கிற சின்ன நம்பர் 239. அதோட கொஸ்டின் 923. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து அஞ்சாவது சம். P-இன் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று என்ன அப்படின்னு கேக்குறாங்க. P-இன் 2 மடங்கு. அப்போ P-ய ஒரு 2ஆல பெருக்கணும். பெருக்கிட்டு 5 குறைவு. அப்போ -5 2P - 5. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுவும் நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டது. சரிங்களா? அடுத்து ஆறாவது சம். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் போது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ 2 நாணயத்தை டாஸ் பண்ணா எனக்கு என்னென்ன கிடைக்கும் ஹெட்டு ஹெட்டு HT TH TT. இதான் வந்து என்னோட எஸ். அப்போ என்னோட n(s) வந்து என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க வெவ்வேறு முகங்கள். வெவ்வேறு முகங்கள்னா இது ரெண்டும் தான் எனக்கு வெவ்வேறு முகங்கள். கரெக்டா? இது ரெண்டுமே சேம் ஃபேஸ். ரெண்டுமே ஹெட்டு ரெண்டுமே டெய்லு. அப்போ P(a) ஃபார்முலா என்ன வரும்னா n(a)
n of s. n of a வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2/4 ஆன்சரு 1/2ன்னு வரும். சரிங்களா, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 7வது சம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற சம். இந்த சம் வந்து ஒரு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் என்ற 4 உறுப்பினர்கள் யார் யார் இருக்கா? எம், ஏ, டி, கட்சி அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. சரிங்களா, கீழ்கரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள். நான் வந்து ஒரு கேப்டனை எடுக்கணும். சரிங்களா, அப்ப அதுக்கு எத்தனை பாசிபிள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமா என் கையில இப்போ கணித மன்ற தலைவர் இப்போ மொத்தமா என் கையில ஒரு 4 பேர் இருக்காங்க. சரிங்களா, இந்த 4 பேர்ல இருந்து நான் எத்தனை பேர் எடுக்கணும்னா ஒருத்தர் எடுக்கணும். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை பாசிபிள் இருக்கணும்னா 4 பாசிபிள் இருக்கும். 4ல யாரனாலும் நான் எடுக்கலாம். சரிங்களா, அப்போ கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு எத்தனைன்னா 4ன்னு வரும். ஃபர்ஸ்ட் 4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 இருக்கு. ஓகேவா, அடுத்து 2வது சம் என்ன சொல்றாங்க? கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன? கேப்டனையும் வைஸ் கேப்டனும் நான் எடுக்கணும். சரிங்களா, 2 பேரையும் ஒரே நேரத்தில் எடுக்கணும். அப்போ கையில 4 பேர் இருப்பாங்க. 4 பேர்த்துல நான் ஒருத்தர் எடுத்துடணும். ஒருத்தர் எடுத்தா மீதி எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர்த்துல இருந்து ஒருத்தரை நான் எடுக்கணும். சரிங்களா, 3C1. அப்போ 4 × 3 ஆன்சரு 12ன்னு வரும். சரிங்களா, 4,12. ஓகேவா, இந்த இது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வந்து 4 பேர்த்துல இருந்து ஒருத்தர் எடுக்கணும். நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சப்போஸ் எம்ஐ செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா மீதி 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்ல இருந்து தான் நான் யாரையாச்சும் வைஸ் கேப்டனா எடுக்கணும். சரிங்களா, அப்போ 3C1 4 × 3 ஆன்சரு 12ன்னு வரும். இந்த சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 8வது சம். ஆட்கள் நாட்கள். 30 பேர் வந்து 15 நாள்ல அறுவடை செய்கிறார்கள் எனில் 20 பேர் வந்து எத்தனை நாள்ல அறுவடை செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆள் குறைஞ்சிச்சுன்னா நாள் வந்து நமக்கு அதிகமாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ 30/20 × 15 ஒரு 0 அடி கொடுத்துடலாம். அப்போ 45/2 ஆன்சரு 22.5ன்னு வரும். சரிங்களா, டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 9வது சம். இதுலயும் ஆட்கள் நாட்கள். இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, 60 பேர் வந்து 7 நாட்கள்ல சுற்ற முடியும். அதே வேளையே 42 பேர் வந்து எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆள் குறைஞ்சிச்சு அப்படின்னா நாள் வந்து நமக்கு அதிகமாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ 60/42 × 7 1 இங்கே 6 1 இங்கே 10. அப்போ ஆன்சர் வந்து 10ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, அடுத்து 10வது சம். ஒரு உருளையின் கன அளவு 448 பை, உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வளைபரப்பு. உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்ன? 2πr கட்சி. அப்ப இன்னும் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் கண்டுபிடிக்கணும். இந்த ஆரை வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த 2 இன்ஃபர்மேஷன் வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா, உருளையின் கன அளவு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 448 பை. ஃபார்முலா என்ன? பை r², கட்சி இருக்க இடத்துல 7. சரிங்களா, ஈக்குவல் டு 448 பை. பை கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 6 42 மிச்சம் 1 28 4 28. அப்போ r² = 64. 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா +or-8ன்னு வரும். நெகட்டிவ் நமக்கு வராது. அப்போ r வந்து என்ன வரும்னா 8ன்னு வரும். இப்போ உருளையின் வளைவரப்பு பாருங்க. பையை வந்து நமக்கு அப்படியே வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா, அப்போ 2 × பை × r வந்து 8, h வந்து 7. சரிங்களா, அப்போ 2 16 16 112ன்னு வரும். 6 42 மிச்சம் 4 1 7 11 112 பை அப்படின்னு வரும். சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகே, அடுத்து 11வது சம். 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன? அப்போ 16,800 ×
இதை கலப்பு பின்னத்தை பின்னமா எழுதுனா 24, 24 + 1னா 25/4. இங்க 9 மாசம், அதான் ஆண்டா மாத்திருங்க. அப்போ 9/12 வரும். பை 100. 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 1 இங்க 4 2 42 வரும். இங்க 4 3 12 3 9 வரும். அடுத்து 2 4 இங்க 21. இது ரெண்டையும் பிறகுங்க 63 வரும். 63 25 3 5 15 மிச்சம் 1 5 30 31 3 6 6 12. அப்போ 5 7 5 5 1575. இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இங்கே ஒரு 2 மீதி இருக்கு. 2ஆல் டிவைட் பண்ணா 7 2 14 மிச்சம் 1 8 2 16 287. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இதான் 7 பாயிண்ட் நமக்கு ஆரம்பிக்குங்களா. மிச்சம் 1 7 2 14 787.5 வரும். அடுத்து 12வது சம் பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீப்போமாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட எல்சிஎம் வந்து எப்பவுமே HCF-ஆல டிவைட் ஆகும். சரிங்களா, இதான் எனக்கு கண்டிஷனு. இப்போ 8 இருக்கா, 8 24 வகுக்குமா, வகுக்கும். 48 வகுக்கும், 56 வகுக்கும். ஆனா 60 மட்டும் எனக்கு வகுக்காது. சரிங்களா, அப்ப எது வந்து எனக்கு ஆன்சரா வராதுன்னா டி ஆப்ஷன் வந்து எனக்கு ஆன்சரா வருது. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 13வது சம். ஒரு துணி தலைவை செய்யும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதை பின்னத்தில் குறிப்பிடுக. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 0.5%. இதை ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் எடுத்துடுங்க. எடுத்துட்டா என்ன வரும், 0.5/100 வரும். சரிங்களா, புள்ளியை எடுத்துடனா என்ன பண்ணணும், மேலே இங்கேயும் 10ஆல் பெருக்குங்க. அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது 5/100 × 10 1 இங்க 2. அப்போ ஆன்சரு 1/200 வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா, அடுத்து 14வது சம். மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி சம்மு கொடுத்தாலே ரூட்டுக்குள்ள ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை இந்த மாதிரி பிரிக்க முடியுதான்னு பாருங்க. வர்க்க எண் இன்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் அதர்ஸ். சரிங்களா, இப்போ √27 நம்ம எப்படி பிரிக்கலாம், வர்க்க எண் இன்ட்டு சம்திங்னு பிரிங்களேன். 9 × 3 பிரிக்கலாமா, 9 3 27. இதுல 9 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர். 9 வெளியில எடுத்தா என்ன வரும், 3 √3. அதே மாதிரி √12. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 × 3 எழுதிக்கலாமா. 4 வெளியில எடுத்தா என்ன வரும், 2 √3 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. √27 + √12. இதுக்கு ஆன்சர் வந்து 3 √3 + 2 √3. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 √3 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 15வது சம். HCF வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 396 504 636. ஃபர்ஸ்ட் 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டா 1 3 2 1 3 3 மிச்சம் 2 6 3 18 மிச்சம் 2 8 3 24. இங்க 2 1 2. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2ஆம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும், 66. இங்க 84. இங்க 2 20 மிச்சம் 1 6 2 12. திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 33 42 53. இதுக்கப்புறம் இது எதையுமே பொதுவாக வகுக்காது. அப்போ என்னோட HCF வந்து 2 6 6 2 12 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு பார்த்ததுல வந்து இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது மட்டும் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும். மற்ற எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.